ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருடைய ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனியோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியோடைய ஃபேமிலியிலேருந்து 2 குழந்தைகள் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கனி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா சாண்ட்ராவுடைய குழந்தைகள் வந்திருக்காங்களே அவங்கள விட கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க, 1 வயசு 2 வயசு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா எப்போ சாமி கனியோட ஹைட்டாக இருக்காங்க மக்களே, கனியோட ஹைட்டாக இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிக் பாஸ் இருக்கார் பாருங்க, வேறு மாதிரி ஆளுங்க இந்த ஆள். செம்ம வெள்ளகம் பிடிச்ச ஒரு ஆள். ரொம்ப நாள் கழித்து ஒரு தாய்மை பார்த்திங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிட்டாப்புல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா கனியை கூட்டு அதான் ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது டாஸ்க் பண்ணணும் இல்லையா. ஸோ அது மாதிரி கனி அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. என்னடா டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, சால்ட்டு பிஸ்கெட்டை வச்சு கனி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெத்தி பொட்டில் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறக்கி அதை அப்படியே கண்ணத்து வழியாக கடத்தி அதுக்கப்புறம் வாய் வழியாக உள்ள அனுப்பணும். ஓகேங்களா, இதுதான் டாஸ்க்கு. 3 பிஸ்கெட்டு. ஓகே, இந்த 3 பிஸ்கெட்டை வச்சு தான் டாஸ்க் பண்ணோம். வெறி ஆகுறாங்க அவங்க. அதை பண்ணும்போது என்னடா இதுக்கு நீங்கள் ப்ரீசிங் டாஸ்க்கே கொடுக்காமல் இருக்கலாம். அதுவும் கண்ணு முன்னாடி வேறு காமிச்சிடுறாங்க பசங்களை. கண்ணு முன்னாடி காமிச்சதுக்கப்புறம் பாட்டை வேறு போட்டு விட்றாங்களா. பாட்டை போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வேறு பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணி குழந்தைங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஈகரோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் கண்ணில் காமிச்சதுக்கப்புறம் போய் டாஸ்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே போனால் டஃப்பான டாஸ்க்கு. அதாவது 80 நாள் இருக்காங்க வீட்டுக்குள்ளே, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அந்த 20 நிமிஷத்தில் அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள். அதுதாங்க உண்மையான. அதாவது நம்ம சில பேர் யோசிப்பாங்க நம்மலாம் எதுக்கு வாழ்கிறோம், அட போடா என்ன வாழ்க்கையோ அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. இதுதான் இந்த ஃபீலிங் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உறவுகள் தான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இந்த உறவுகள் தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. அந்த 20 நிமிஷம் கனியால் முடியல அவங்களால. ஒரு அழுகுறாங்க, ஒரு மாதிரி என்னவோ அவங்க என்ன சொல்கிறது, ஆனந்தம், சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்துருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு ஷாக் அப்படின்னா கனிக்கு இவ்வளோ பெரிய குழந்தைங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துருக்காங்க. ஸோ ரியலாக அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கேன் இவங்கள, அதாவது அவங்க குழந்தைகளை பார்த்துருக்கேன். யார் இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அவங்க குழந்தைங்கன்னு நான் நினச்சதில்ல. ஏதோ பக்கத்து வீட்டில் யாராவது சொந்தக்காரா பந்தக்காரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உண்மையாகவே அவங்க தான் அவங்க குழந்தையாம். அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ என்ன மாதிரியே எத்தனை பேர் ஷாக்கிங்கில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அண்டு அடுத்ததாக வினோத்தோடைய ஃபேமிலி வரப்போகிறாங்க. மேபி இன்னொரு ஃபேமிலி கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.